வேட்டையாடி தானே சாப்பிட்டுருப்பாரு. அப்பேற்பட்ட முருகர் கோயிலுக்கு போகிறது இல்லை முருகன் சாப்பிட்டாரு அப்படின்றதே தவறானது. ஏன்னா அது வந்து எல்லாமே தத்துவ விக்கிரகங்கள்னு சொல்கிறாங்க, தத்துவ இதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து முருகன் அப்படிங்கிறது தத்துவம்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு தத்துவம் தான். இப்போ ஒரு கான்செப்டுவல்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஆதாம் ஏவாளை வந்து இறைவன் படைச்சு இந்த கனியை சாப்பிடாதீர்கள்னு சொல்லி விட்டார். இறைவன் சொல்லியே கேட்காதவங்களா அவங்க 2 பேரும் அப்படின்னு கேள்வி ஒரு கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடலாம்ல. அப்படி கேட்காம இருக்க முடியுமான்னு இறைவன் சொல்லி, இறைவன் அப்படி படைச்சிருக்கலாம்ல, சாப்பிடாமே படைச்சிருக்கலாம். அவருடைய டிசைன் தானே. ஆமாம், பழத்தை தொடக்கூடாதுன்னு ஒரு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு விட்டுருந்தாரு வச்சுங்க, டிசைன் பண்ணுறப்ப என்ன இருக்கும்? சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அப்போ ஆதாம்ங்கிற ஒரு ஆளும் இல்லை, ஏவாள்ங்கிற ஒரு ஆளும் இல்லை, அங்கே ஒரு சாத்தானும் வரல, அங்கே வாழைப்பழமோ ஆப்பிள் பழமோ இல்லை, ஏதென்ஸ் தோட்டம்ங்கிறதும் இல்லை, அங்கே கடவுள் படைக்கவும் இல்லை. இது ஒரு மாரல் ஸ்டோரி. இந்த உலகம் எப்படி டிசைன் ஆச்சுன்றதை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு அது ஒரு தத்துவம். இப்படி தான் உலகம் டிசைன் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம உடம்புங்கிறதா ஏதென்ஸ் தோட்டம். அதுக்குரிய ஆதாம் என்பது என்னுடைய அறிவுபூர்வமான விவேகம். ஏவாள்ங்கிறது வந்து என்னுடைய உணர்ச்சி. என்னுடைய உணர்ச்சிக்குள் மாயை எனப்படக்கூடிய சாத்தான் எப்பயுமே இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், கை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லி மனசு ஒரு பக்கமாக சொல்லணும். அப்புறமா ஒரு நாள் தான் முடிச்சுக்கோ, நாளைக்கு இருந்து தொட வேணான்னு சொல்லும் இல்லைங்களா? எல்லா விஷயத்துலையும் இதுதானே. சரக்கடிக்கிறதுல ஆரம்பிச்சு, பெண்கள் விஷயத்தில் ஆரம்பிச்சு, ஆட்டை போடுறதுல ஆரம்பிச்சு, திருடுறது வரைக்கும் ஆரம்பிச்சு, உணவுல கூட வார்த்தை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காரன் இதுதான். இதே ஒவ்வொரு தடவையும் அந்த சாத்தான் வந்து நம்மள்ட்ட ஆப்பிள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இறைவன் நம்மளுக்குள்ள கூடிய இறைவன் வேணான்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு கூடிய விவேகம் எனப்படக்கூடிய ஆதாம் வந்து வேணான்னு சொல்லி நினைச்சாலும் கூட ஏவாளுங்கிற அந்த உணர்ச்சி என்ன பண்ணியது, கபக்குன்னு வாங்கி வாயில் வச்சிருக்கு. அப்போ என்ன, நம்மளுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குது. இதை விளக்கி சொல்வதற்காக தான் அந்த ஆதாம்